Students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 5.4 தான் பார்க்க போறோம். மிஸ்கால்குலேஷன் பிராக்டிஸ் ப்ராப்ளம். இப்போ பாருங்க, உங்களோட இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இப்போ நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ண போறோம். அதுக்கானது ஃபர்ஸ்ட் ஒன், தி ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் 40 சில்ட்ரன்ஸ் ஆர். என்னன்னா 40 சில்ட்ரன்ஸோடைய ஹைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களோட ஹைட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி 40 மெம்பர்ஸோட ஹைட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, ப்ரிப்பேர் அ டேலி மார்க் டேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி போட்டேன் அப்படின்றத சொல்லுங்கள். இது வந்து ஸ்டூடெண்டோடைய ஹைட் அங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, 110லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 110, 111, 12, 13, 14, 15, 16 அப்படின்னு நான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். இந்த பக்கம் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது அந்த 110 வந்து எத்தனை சில்ட்ரன்ஸ் 110ல் இருக்காங்க. நீங்கள் ஈஸியான வழி எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இப்படி இருக்கு, இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ 110 வந்துடுச்சு. அப்போது 1, 2, 3, 4 இப்படி பாருங்க, 5. அப்போ இல்லை, அந்த மாதிரி 5 டைம்ஸ் தான் இருக்குது. அப்போ 110 வந்து 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அப்போ 111. அப்போ இங்கே 111 கிடையாது. அப்போ இங்கே இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8 எழுதியிருக்கேன். புரியுதா? ஸோ இதே மாதிரி எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ நான் இப்போ எழுதிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி எழுதலான்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் இது ஃப்ரீக்வன்சி. இப்போ என்ன பண்ணலாம், டேலிக்கு 5, 1, 2, 3, 4, 5னா அடிச்சிடணும். 8 கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5 அடிச்சுட்டு 6, 7, 8. நெக்ஸ்ட் 4, 1, 2, 3, 4. அப்புறம் 5 இருக்குது. 1, 2, 3, 4, 5. 2 இருக்குது. 1, 2, 4, 1, 2, 3, 4, 3, 1, 2, 3. 117 வந்து அங்கே கிடையாதுமா. ஸோ அதனால் நானும் எழுதலை, நான் கண்டினியூஷனுக்காக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 2 தான் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்புறம் 6, 1, 2, 3, 4, 5, 6. நீங்கள் இதை எழுதிட்டீங்கனாலே இதை ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? அதோட செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தி ஃபாலோயிங் பிக்டோகிராஃப் ஷோ த டோட்டல் சேவிங் ஆஃப் த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் த இயர். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிக்டோகிராஃப் கரெக்ட் தெரியும் தானே, பிக்சர்ஸ் வச்சு பண்ணுறது பிக்டோகிராஃப். ஸோ அவங்களோட டோட்டல் சேவிங்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸோட டோட்டல் மணி சேவிங்கை கொடுத்துருக்காங்களாம். ஈச் பிக்சர் ரெப்ரசன்ட் அ சேவிங் இஸ் 100 rupees. ஒரு பிகி பேங்க் வந்து எவ்வளோ, 100 rupeesக்கு சமம். ஒரு பிக்சர் 100 பிக்சர். இப்போ ரூபி பாருங்க. அப்போனா 1, 2, 3, 4, 5. அப்போ 100, 200, 300, 400, 500. ஸோ 500 தான் ரூபி கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் எழுதி வச்சுக்கலாமா? இப்போ இது 500 ரூபி. இது மலர்கொடி 1, 2, 3, 4, 5, 6, 700. அப்போ தஸ்னீம் 100, 200, 300, 400. குழலி பாருங்க 100, 200, 300, 400, 500. இனியா 100, 200, 300. அப்போ இனியா 300. இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரூபி சேவிங் டு தட் ஆஃப் தஸ்னீம்? ரூபியோட சேவிங்கும் தஸ்னீமோட சேவிங்கும் ரேஷியோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேஷியோனா என்னது, அந்த ஈஸ்ட் வச்சு டாட் வச்சு எழுதுறது. அப்போ ரூபியோட சேவிங் 500, தஸ்னீமோட சேவிங் 400. அப்போ 0, 0 கேன்சல். புரியுதா? ஸோ 5:4. இதுதான் ஃபர்ஸ்டோட ரேஷியோ. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் புழலி சேவிங் டு தட் ஆஃப் அதர்ஸ்? புழலியோட சேவிங்கும் மற்றவங்களோட சேவிங்ஸும் ரேஷியோவில் சொல்லுங்கன்றாங்க. புழலி இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புழலி 500, மற்றவங்க அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்க எல்லாமே குழலியை விட்டுட்டு மற்றவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணணும், நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 500 + 700 + 400 + 300. இப்போ ப்ளஸ் பண்ணலாம். 0, 0. இப்போ 7 + 5 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. அப்போ 19,000. அப்போ பாருங்க 1900. அப்போ 0, 0 கேன்சல். புரிஞ்சுச்சா?
அப்போ ஆன்சர் என்னது 5:19. நெக்ஸ்ட் ஹவு மச் இன் இனியாஸ் சேவிங். அப்போ இனியாஸ் கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கு? நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். இனியாஸ் கிட்ட 300 இருக்கு. 300. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேவிங் ஆஃப் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். என்னது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் எவ்வளோ இருக்கு அப்படின்றத கணக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாருமே கணக்கு பண்ணிட்டோம். யாருக்கு ஒன்றும் பண்ணலை, 500 மட்டும் பண்ணலை. 500 குழல் இது பண்ணலை, கரெக்டா? ஸோ 0 0 9 + 5 14. ஸோ 2400. இது ஏன் 2400 வருது தெரியும் இல்லையா? இது எல்லாமே ப்ளஸ் பண்ணுறோம். ஏன்னா டோட்டலாக கேட்குறாங்க. ஓகேவா? டோட்டல் அமௌண்ட். நான் ஏன் இங்கே ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்மில் குழலியை தனியாக தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால நெக்ஸ்ட் ரூபி அண்ட் குழலி சேவ் த சேம் அமௌண்ட். சே எஸ் ஆர் நோ. ரூபியும் குழலியும் ஒரே நம்பராக பாருங்க. ரூபியும் குழலியும் ஒன்னா சேவ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் 500, இங்கேயும் 500. அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. Next, there are 1000 students in a school. Data regarding the mode of transport of the student is given below. Draw a pictograph to represent the data. ஒரு ஸ்கூலில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோ அவங்க எப்படி ஸ்கூலுக்கு வராங்களோ அந்த டேட்டா வச்சு கொடுத்துருக்காங்க. சில பேர் நடந்து வருவாங்க, சில பேர் சைக்கிள் வருவாங்க, அப்பா அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க, நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோமா நம்ம? பிக்டோகிராஃப்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிக்சர் போட்டு நம்ம பிக்டோகிராஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? பண்ணலாமா? இப்போ தேர்ட் கொஷின். நம்மளோட பிக்டோகிராஃப்க்கு நம்ம என்ன வரையலாம்? அவங்க தான் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டாங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாமா? அப்போ ஓகே, நம்ம சிம்பிளாக நான் ஒரு கார் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? குட்டி கார். இப்போ நம்ம இதை வச்சு தானே பண்ண போகிறோம். நம்ம பிக்டோகிராஃப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, நான் இதை ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். இப்போ ஏன்னா டைம் ஆகும். பாருங்க, மோட் ஆஃப் ட்ராவல், இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இதை தான் நம்ம வரைய போகிறோம். இது வந்து ஒரு கார் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சமம். ஓகேவா? ஒரு கார் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சமம். அப்போ வந்து 50 ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாதி கார். ஓகேவா? இவ்வளோதான். இதை மட்டும்தான் வரைய போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பண்ணலாமா? இப்போ ஆன் ஃபுட்டில் எத்தனை இருக்கு பாருங்க, 350. நம்ம சிம்பிளாக நான் இந்த பக்கம் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதி வச்சுக்கிறேன். பாருங்க, நான் சிம்பிளாக இந்த சைடு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம எழுதலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் 300 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் 3 கார்ஸை வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? 1 2 300. அப்போ 300 முடிஞ்சிடுச்சு. அப்போ என்னது 350 இருக்கு. அப்போ பாதி. ஓகேவா? பாதி கார். இப்போ 300. அப்போ என்ன பண்ணணும்? 3 வரைஞ்சாலே போதும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்கூட்டர் 150 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஒரே ஒரு கார் வரைஞ்சிட்டு பாதி கார் வரைஞ்சா போதும். ஏன்னா 150. அப்போ இது 100 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1. ஸோ இதுவும் 1. புரிஞ்சுச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட எக்ஸசைஸ் 5.4 வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்ன பண்ணுறேன், சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.